வணக்கம். சித்தக்க உணவை மருந்து உணவு. இன்னைக்கு மாதுளம் பழம் வந்து எல்லாருமே சாப்பிட்டா நல்ல ரத்த விருத்தியாகும். அதோட ரெட் கலர்லேயே தெரியும். ஏன்னா இயற்கை கொடுத்த ஒவ்வொரு பொருளுமே உணர்த்தும் நம்ம எது சாப்பிட்டா எது நமக்கு நல்லது, எதுக்காக நல்லது, அதுலேருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறது இயற்கை உணர்த்தும். இதை இப்போ வேறு பழங்கள்லாம் பார்க்கலாம். ஏன்னா இதோட பூ, பழத்தோல், பட்டை, மரப்பட்டை, இந்த செடியோட பட்டை, இது எல்லாமே மருத்துவ குணம் உண்டது. இதை வந்து நம்ம சாப்பிட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதுளை முத்துக்கள் உள்ளார உள்ள விதை வந்து பல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பல் மாதிரி உள்ள ஷேப் வந்து நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா பல்லையும் ஈரையும் பலமாக்கக்கூடிய சக்தி அந்த விதைக்கு உண்டு. மாதுளம் பழம் வந்து விதையை அரைத்து சாப்பிட வேண்டும். இப்போ வந்து ஹைபிரிட் நிறையா இருக்குது. அதை கூட விதையை மென்று சாப்பிட முடியாமல் அந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு விதையை தூக்கி போட்டுரும். கண்டிப்பாக மாதுளம் பழச்சாரோட அந்த விதையும் கடித்து மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா பல்லோட சேர்த்த ஈறுகளும் நல்லாவே பலப்படும். இந்த மாதுளம் பழச்சாறு குடித்தோம் அப்படின்னா மயக்கம், புளிச்ச ஏப்பம், ட்ராவல் பண்ணும்போது வாந்தி வருது அப்படிங்கிற சென்சேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பழச்சாறு ஒரு 15 மில்லி லிட்டர் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வயிறு பிரச்சனை, மயக்கம், புளியப்பம் இது எல்லாமே குணமாகும். இதே மாதிரி பூவும் சரி பழத்தோலும் சரி, இது ரெண்டுமே பேதி, வயிற்றுக்கடுப்பு, அப்புறம் பீரியட்ஸுக்கு வரும்போது ஒரு சிலருக்கு வந்து நிறைய ஹெவி ப்ளீடிங் இருக்கும் இல்லையா, இதோட பூவும் பழத்தோலையும் நல்லா காய வச்சுட்டு பொடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் மோரோட கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஹெவி ப்ளீடிங் இருக்கிற பீரியட்ஸ் டைமில் இருக்கிற ஹெவி ப்ளீடிங் வந்து நல்லாவே கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி தான் அந்த பூவை வந்து நல்லா ஒரு கஷாயமாக்கி, மாதுளம் மொக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பூ வரும், அந்த பூவை மட்டும் சேகரித்து நல்லா அதை ஒரு கஷாயமாக்கி குடித்தாங்க அப்படின்னா ரத்த மூலம் கட்டுப்படும். அப்படி அந்தமாரி பட்டையை வந்து பட்டையை நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சு அது வயிற்று பேதிக்கும், வயிற்றில் உள்ள குடலில் உள்ள எல்லா புழுக்களையும் கொல்லக்கூடிய தன்மை வந்து இந்த பட்டையில் உள்ள மூலிகை, அதாவது மாதுளம் செடியில் உள்ள பட்டையை உரித்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாமே செத்துரும். வாய் புண், தொண்டை புண் இதெல்லாம் சரியாகிறதுக்கும், சலைவா வந்து ஒரு சிலருக்கு கசப்பாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் குணமாகிறதுக்கு கூட இந்த மாதுளம் பழத்தை அந்த அதாவது முத்துக்களோட சேர்த்து விதையோட சேர்த்து மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வாய்ப்புண், தொண்டை புண் இது எல்லாமே குணமாகும். அதே மாதிரி கர்ப்பிணி காலத்தில் வந்து பெண்களுக்கு முதல் ட்ரைமஸ்டர்னு சொல்கிற முதல் 3 மாதம் வாந்தி ஏற்படும் இல்லையா, அந்த வாந்தி சென்சேஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் இதில் மாதுளம் பழத்தை நல்லாவே சாப்பிட்லாம். மாதுளம் பழம் யுட்ரஸ் நல்லது மட்டும் கிடையாது, எல்லாருமே யுட்ரன் டானிக்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம உடம்புல உள்ள பல்லு ஈர்லேருந்து வாந்தி, மயக்கம், புளிச்ச ஏப்பத்துலேருந்து, கேஸ்ட்ரிக் பிரச்சனையிலேருந்து, வயிற்று புழுக்களை கொல்றதுலேருந்து எல்லாத்துக்குமே இது மருந்தாக யூஸ் பண்ணப்படுது. அதனால் பழங்கள் மட்டும் இல்லாமல் பூ இருந்தாலும் சரி, பிஞ்சு இருந்தாலும் சரி, பழத்தோல் இருந்தாலும் சரி, பழத்தோலையும் நல்லா காய வச்சுட்டு மாங்கொட்டை பருப்பும் சரி, இந்த மாதுளை பழத்தோலும் சரி ரெண்டுமே நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு பேதியானாலும் சரி, நமக்கு திடீர்னு பேதியானாலும் சரி, இதை டக்குன்னு 1 ஸ்பூன் வந்து மோர்லேயோ இல்லை வெதப்பான தண்ணியிலையோ கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு மட்டும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு வேளையிலேயே ஃபுட் பாய்சனிங் இருந்தால் கூட ஒரு வேளையே குடிச்சிட்டா கூட டக்குன்னு குணமாகும். இதை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டில் 3 நாளைக்கு கண்டிப்பாக இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த வயிற்று பேதி வந்து குணமாகும். ஆனால் கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவர் அணுகி இதை செய்யலாமான்னு, அதாவது கை வைத்தியம் எப்போதுமே ஒரு வேளை மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணணும், 1 வேளை 2 வேளை மட்டும் தான் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அது குணமாகலை அப்படின்னா ஒரு சித்த மருத்துவர் அணுகி அவங்க ஆலோசனை பேரில் தான் நம்ம செய்யணுமே தவிர எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறத செய்யும் போது அது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிடும். ஒரு சிலருக்கு தான் குணமாகும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு எடுத்துக்கும் போது அது ஒவ்வாமையாக கூட ஆயிடலாம். அதனால் குணமாகாமல் அந்த பிரச்சனை வந்து அதிகமாக கூட ஆயிடலாம். ஸோ சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நிறைய குணமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்காரை அணுகுங்க.